இப்படியெல்லாம் சொல்லி ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு ரீசார்ஜ் பிளானே கிடையாதுங்க. ஜியோ நெட்வொர்க்ல செம்ம ஆஃபர் போயிட்டு இருங்க. ஒரு வருஷத்துக்கு நீங்க ₹199 ரீசார்ஜ் பண்ண போதும். அதாவது இந்த செகண்டரி சிம்மா வச்சிருக்கேன்னு நிறைய பேர் இருப்பாங்கல்ல, பிசினஸ் யூஸா இருக்கட்டும், இல்ல இன்கமிங் கால்ஸ் மட்டும் வந்தா போதும் அப்படின்ற நினைக்கிறவங்களுக்கு இது செம்ம ஆஃபரா இருக்கும். 325 நாள் வேலிடிட்டி இருக்கும். சிம் எக்ஸ்பயர் ஆகவே ஆகாது. இது ஆக்டிவேட் பண்றதுக்கு jio.comல போய் பாருங்க. சோ இதுல நீங்க என்னெல்லாம் அக்சஸ் பண்ண முடியும் பாத்தீங்கன்னா, ஜியோ சிம்ல இருந்து இன்னொரு ஜியோ சிம்க்கு நீங்க ஃப்ரீயாவே பேசிக்கலாம். இன்கமிங் காலும் ஃப்ரீ. ஆனா அவுட் கோயிங் கால் வேற சிம் அத நெட்வொர்க் பேசணும்னா நீங்க கொஞ்சம் மினிமலா ஒரு அமௌண்ட் ரீசார்ஜ் பண்ணி தான் ஆகணும். டாப் அப் மாதிரி. எது? அதே மாதிரி ஜியோ 7, ஜியோ சினிமா, ஜியோ டிவி இதெல்லாம் அக்சஸ் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிக்கா இது செகண்டரி சிம்மா வச்சு சும்மா ஒரு பேருக்கு இருந்தா போதும் அப்படின்னு சில பேர் இருப்பாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு இது கண்டிப்பா யூஸ் ஆகுங்க. இப்படியெல்லாம் சொல்லி ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு ரீசார்ஜ் பிளானே கிடையாதுங்க. 28 நாளைக்கு தான் வேலிடிட்டி. எப்பயும் போல ₹199 ஏர்டெல்லா இருந்தாலும் சரி, இல்ல ஜியோ 30 நாள் தான் மேக்ஸிமம். ஸோ இதை நம்பாதீங்க. கஸ்டமர் கேர் மாதிரி கால் பண்ணி கேட்டா கூட ரீசார்ஜ் பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரி பண்ணி தயவுசெய்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ இந்த அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஜியோ சிம் அதிகமாக யூஸ் பண்ற உங்க ஃப்ரெண்டை டேக் பண்ண மறந்துடாதீங்க. இருக்கிறதுலயே நெட்வொர்க்ல ஏர்டெல்லா இல்ல ஜியோவா எது பெஸ்டா இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. எது ஜெயிக்குதுன்னு பார்க்கலாம்.